கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை பைபிளில் இருக்கிற ஒரு நபர் என்றால் நீங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் அப்படி தான் நினைப்பீங்க. ஆபிரகாமை குறித்து பேசுவாங்க, மோசஸ் குறித்து பேசுவாங்க, தானியேலின் தேவன், யோசேப்பு, பெரிய பெரிய ஹீரோக்கள், ஃபேமஸ் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்களை தான் பேசுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நபர் யார் தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டால் 1வது 2வது வசனத்திலே அந்த நபரை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழியே வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்கள், இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் 2 நபர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஒன்று நெகேமியா, அவன் துக்கமுகத்தோடு கூட காணப்படுகிறான். அவனுக்கு கவலைகள், கஷ்டங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ராஜா, அந்த நெகேமியோட ராஜாவாக இருக்கிற அந்த 2 நபரை குறித்து தான் இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், டேவிட் கணேசன் மூலியமாக நெகேமியாவை குறித்து தான் பேச போகிறான்னு சொல்லி நினைக்கலாம். இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ராஜாவை குறித்து பேசுகிறார். பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அந்த ராஜாவை போல கிறிஸ்தவங்க மாறணுங்க. போதகர்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள் மாறணும். இன்னைக்கு நான் மாறணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் மாறணுங்க. யாரை போன்று? ராஜாவை போன்று. ராஜா ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தான். அதுக்காக நம்ம ஆண்டவர் அறியாதவங்கள மாறிடுமா? அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது, அவனுடைய மனதிலே ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய மனதிலே ஒரு கனி இருக்கிறது பாருங்க, ஒரு சுபாவம் இருக்கிறது பாருங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? நீ துக்கமாகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான். ஒரு புறஜாதி ஒரு ராஜாங்க, அவன் தான் சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாரையும் படித்து வைத்திருக்கிறான். முகங்களை படிக்கிறான், அவங்க வாழ்க்கையை படிச்சு வச்சிருக்கிறான். அவங்களுடைய எல்லா காரியங்களும் தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, கவலையா இருக்காங்களா, எல்லாம் அந்த ராஜாவுக்கு தெரியுது பாருங்க. எனக்கு அந்த ராஜா மேல ரொம்ப பொறாமைங்க. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு இருக்கிற சுபாவம் எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேங்க. அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்க ஒரு பொருதனை பண்ணுங்க.
உங்க வாழ்க்கை பிரதிஷ்டை பண்ணுங்க. என்ன தெரியுமா, உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா, உன்னால ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பார்த்து இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டாலே இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேசம் ஆண்டவர் சொந்தமா மாறிடும். கட்டாயம் எழுப்புதல் வரும். இன்னைக்கு எழுப்புதல் வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம ட்ரை பண்றோம். பயங்கரமா பைபிளை மாத்தி மாத்தி பேசுறோம். ஆதியாகமம் என்பது என்ன, ஆதியாகமம் எப்பொழுது உருவானது, எந்த வருடத்தில் உருவானது, அதுல இன்னும் மொழிகள்ல வேற மொழிகள்ல பார்க்குறோம். அந்த மொழிகள்ல என்ன போட்டிருக்குது, இந்த வேதாகம மொழிகள்ல என்ன போட்டிருக்கு, எல்லாம் ரைட்டு தாங்க. நீ என்னத்தை படிச்சு கிழிச்ச, அதெல்லாம் படிச்சு நீ என்ன பிரயோஜனம்? அதுல உள்ள பைபிள் எல்லாம் ஆராயணும், கட்டாயம் ஆராயணும். ஆராய்ஞ்சு அடுத்து என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட், செயல்படணும். செயல்படணும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை, செயல்படாத கிறிஸ்தவங்க ரொம்ப இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது, அறிவு ஜாஸ்திங்க கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும். அறிவு இருக்குது, ஆனா எல்லாம் செயல்பாடு கிடையாது. செயல்படாத முட்டாள்கள் 90% மேல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நீங்க என்ன திட்டிக்கோங்க. நமக்கு என்ன தேவைங்க, வேத அறிவும் வேணும். அறிவு இருந்தா போதுமா? செயல்படவும் செய்யணும் இல்ல, செயல்படவும் செய்யணும் இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க தேடுறீங்களா? இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிற அந்த பிளஸ்ஸிங், அந்த வேர்டு மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணுங்கிற அந்த வேர்டு பிடிக்க மாட்டேங்குது. அந்த வேர்டு, நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா கேட்டா, ஆமாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போறோம், காணி கொடுக்குறோம். இல்லைங்க, அதுவும் நல்லதுதான். அது மாத்திரமல்ல, இன்னும் அப்படி நீதி தேடுகிறதுல ஒரு இம்ப்ரூவ் இருக்கணுங்க, ஒரு மாற்றம் இருக்கணுங்க, ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா, சப்பானி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, 30 நாளானா கொஞ்சம் அது சிரிக்கும், முகம் பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு சில மாதங்கள்ல முகம் பார்க்கும். அடுத்து நினைச்சு குப்புற விழணும். என் ஃப்ரெண்டு பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறந்து இப்போ குப்புற விழுகிறத எனக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, என் பிள்ளை குப்புற விழுந்துருச்சுங்க. அவன் ஒரு வாரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்னா டேவிட் அண்ணா ட்ரை பண்ணுதுண்ணா, அவளால் கையை எடுக்க முடியலண்ணா, அப்படியே ட்ரை பண்ணுறான். இப்போ ஒரு சக்சஸ், குப்புற விழுந்துட்டா. அடுத்து என்ன செய்யணும், அப்படியே தவக்கிறது, எழுந்திரிச்சு உட்கார்றது. பார்த்தீங்களா, கொஞ்சம் வளருது. அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நடக்கிறான், ஐயோ என் பிள்ளை நடக்கிறான், பேசுறான், அம்மான்னு கூப்பிடுறான், அப்பாவுன்னு, ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கிறதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஊழியத்திலே கனிகள் இருந்த வாழ்க்கை இருக்குதா? அப்படி இல்லாட்டா நீ சப்பானி குழந்தைன்னு அர்த்தங்க. நிறைய பேர் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் நினைப்பேன், நாம அந்த சப்பானி போலதான் இருக்கும். அந்த சப்பானியை குறித்து நான் யோசித்து தியானிச்சு பார்த்தா, அந்த சப்பானி சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. ஆவிக்குரிய சப்பானிகள் கிறிஸ்தவங்க போல சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவுதான் உள்ள சப்பானிகள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்குது, ஆவிக்குரிய சப்பானிகள் எல்லாம். இது வெளியில ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்குது. இந்த சப்பானிக்கு 2 பேருக்கும் ஒற்றுமைகள் என்னங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த வெளியில உள்ள சப்பானியும் தேவைகளுக்காக தான் அங்க சர்ச்சுக்கு வர்றான். உள்ள ஆவிக்குரிய சப்பானிகள், எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு போற? ஐயோ என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படலை, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம், இப்ப வேலை பார்த்து பட்டணத்துல தங்கி இருக்கிறேன், இன்னும் என் கிராமத்துல ஆலயமே கட்டலையே, கவலையா இருக்குதுங்க. அழுறதுக்கா நீ சர்ச்சுக்கு போற? என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல இயேசு அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், அதுக்காக நீ சர்ச்சுக்கு போற? நீ எதுக்கியா? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு தான் சர்ச்சு போற. அதான் ஆவிக்குரிய சப்பானிகள் அர்த்தம். அதுக்கு தப்புன்னு நான் சொல்லல, அதுவும் இருக்கணும். ஆனா அதுக்கு மேல என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகும்போது புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு பேர் இந்த அன்பை அறிஞ்சு கொள்ளல, இந்த இயேசுடைய அன்பை அறியலைங்கிற ஒரு பாரம் இருக்கணும். சர்ச்சில் போய் முழங்கால் பண்ணிட்டு அழணும், இருதயத்தை ஊற்றணும். அப்பதான் நீ செயல்படுகிற கிறிஸ்தவன் அர்த்தம். இவனும் என் குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி சப்பானி பிச்சை எடுக்க போறான். உள்ள சப்பானிகள் எல்லாம் அவங்களும் பிச்சை எடுக்க தான் போறாங்க. இதுல என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளியில உள்ள சப்பானி இருக்காங்க, புறஜாதி சப்பானி,
9 மணிக்கு சர்ச்சுனா 8:30 வந்துருவான். இந்த ஆவிக்குரிய ஜப்பானிகள் என்ன செய்யும் தெரியுமா? 9 மணிக்கு சர்ச்சுனா 9:30 தான் வருங்க. 9:15 வருது, 9:30 வருது, 9:45 வருது, 10 மணிக்கு வருது. ஆனா இவன் நேரத்துக்கு வந்துருவான், நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவான். அப்பதான் அவனுக்கு பிச்சை கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் சும்மா அப்படி நீட்டி நெளிச்சு வருவாங்க. அருமையான சகோதரனை, இந்த சத்தத்தை கேட்கிற நீ மனம் திரும்பு. பைபிள் வாசிக்கிறது முக்கியம் கிடையாது. அதை வாசித்து என்ன செய்யணும்? செயல்பாட்டுல காமிக்கணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் வாசித்த வேதத்துல நெகேமியா ராஜா, அவன் ராஜா புறஜாதி தான். அவனுக்கு பாருங்க, தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா கவலையா இருக்காங்களான்னு சொல்லி தெரியுதுங்க. இந்த செய்தி கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, முதல்ல உங்க பக்கத்துல யார் இருக்கிறா, உங்க சுத்தி யார் இருக்கிறா. இன்னைக்கு யாராவது ஒரு கணவர் இந்த செய்தியை கேட்குறீங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க மனைவியை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? உங்களை நம்பி தானே வந்திருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. மனைவி நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? நீங்க அவங்களுக்கு உங்களை தாழ்த்தணும். அடுத்து என்னச்சுன்னு உங்க பிள்ளைகளை சந்தோஷமா நீங்க வச்சிருக்கீங்களா? மனைவி நீங்க என்ன யோசிக்கணும்? உங்க சுத்தில இருக்கிற கணவர் சந்தோஷமா இருக்காங்களா, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்களா? முதல்ல அதை யோசிக்கணும். உங்க மாமியாரை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? இல்ல மாமியார் செய்தி கேட்கலாம், உங்க மருமகளை நல்ல சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் தனக்கு சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன தேவை, என்ன உதவி நான் செய்யணும், என்ன உதவி செஞ்சா அவங்க சந்தோஷம் மாறுவாங்களே, என்னால என்ன முடியும் அப்படி யோசித்தாலே போதுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 வாரத்தை அன்பா பேசினாலே போதுங்க. இவ்வளவுதாங்க, அவங்க சந்தோஷம் மாறிடுவாங்க. இவன் விசாரிக்கிறான் பாருங்க, விசாரிக்கிறான். உனக்கு வியாதி இல்லைல்லப்பா, உங்களுடைய முகத்துல ஏன் இவ்வளவு ஒரு கவலை இருக்குது? அந்த கனிகள் எல்லாருக்கும் வரணும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு அப்படி ஒரு பிரதிஷ்டை உங்கள் வாழ்க்கையை செய்யுங்கள் ஐயா. உங்க வீட்டுல சந்தோஷம் மாறிட்டீங்களா? அடுத்து உங்க வேலை பார்க்குற இடத்துல சுத்தி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. விசாரிங்க, ஏங்க கொஞ்சம் கவலையா இருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சமாதானம் இல்லை, என் கணவர் குடிக்கிறாரு. சொல்றாங்களா? பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலையாக்குவார். உங்க கடன் பிரச்சனை தீரும். ஐயா, வாயில முத்தாங்க இருக்குது, ஒரு விசாரி ஐயா. இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வரம் ஐயா. நீ வாட்டுக்கு பைபிளை நாளெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு செயல்பாடை தொடங்க. உன்னை சுத்தி உள்ளவங்களை சந்தோஷம் மாத்துங்க. உங்களை சுத்தி யார் யாருன்னா இருக்காங்க? உங்க உறவுக்காரங்க இருக்கலாங்களா, உங்க நண்பர்கள் இருக்காங்க, எங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களாங்க. அவன் ஒருத்தர் ரொம்ப பலகீனமா இருக்கிறான், ஒரு வியாதியா இருக்கான், உன்னால முடிஞ்சதை செய்ய. நீ பண உதவி செய்ய வேண்டாம், பண உதவி செய்ய வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வியாதியாங்க, நான் உங்களுக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா, நேரம் ஒதுக்குறேங்க, பயப்படாதீங்க, இப்படி ஒரு ஆறுதல் வார்த்தை நீ சொல்லி பாருயா. உன்னை சுத்தி உள்ளவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சந்தோஷமா வைக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த நெகேமியா ராஜாவுக்கு இருக்கிற அந்த கனிகள் இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால வருவதாக. கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கனிகள் வருவதாக. 9 வரம் வேணும்னு சொல்லி 40 நாள் உபவாசம் இருக்கிற என்னுடைய நண்பர், நான் சொன்னேன், வரம்னா உப்பு மூட்டை ஐயா, வரத்தை 40 நாள் உபவாசம் இருந்தா வர வரும்னு சொன்னா நிறைய பேர் அவன் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வரத்தை ஏசப்ப முதல்ல தருவார். நீ 40 நாள் உபவாசம் இருந்தா பட்னி இருந்தாப்புல வரம் தந்துருவாங்கன்னா நானும் 40 நாள் கட்டாயம் இருந்துருவேனே? இல்ல, வராது. அப்படி வரம் பெற்றுன்னு சொன்னா அது போலியான வரம், கள்ள வரம். முதல்ல கனி இருக்கணுங்க. என்னை சுத்தி உள்ளவங்களை நான் சந்தோஷம் பண்ணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுங்க, நீங்க சர்ச்சுக்கு போறியா, உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? சர்ச்சு முடிஞ்சோடனே ஒரு 4 பேர்கிட்ட நீ விசாரிங்க. சர்ச்சுக்கு போயிட்டு நீ வாட்டுக்கு வந்தேன்னா உனக்கு நரகம் தான் பார்த்துக்கோ. ஒரு 4 பேர் விசாரி. உன் பக்கத்துல உள்ள 4 பேர், உன் சுத்தி உள்ளவங்க ஒரு 4 பேர், அங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க, சைட்ல ரைட்ல உட்காந்துருக்க, லெஃப்ட் பின்னாடி உட்காந்துருக்க, இவங்க எல்லாம் நல்ல ஒரு சிரிச்சு நல்லா இருக்கீங்களா? அவங்க யாராவது கவலையா வந்திருப்பாங்க, அவங்கள நீ விசாரிங்க. இல்ல பக்கத்துல ஒருத்தன் புறஜாதி அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருப்பான், அவன்கிட்ட போய் நீ சிரிச்சு பேசு. எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேளு. அவங்களுடைய முகத்தை பாரு. ரெகுலரா அவங்க சர்ச்சுக்கு வரலைன்னா ஏன்னு போன் போட்டு கேளு. அவங்கள சந்தோஷமா வச்ச போதுங்க. முதல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும், வீட்டுல இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கள சந்தோஷமா இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். 100க்கு அதிபதி பாருங்க, தான் வேலைக்கார வியாதியா இருந்தா ஏசப்பாட்ட போய்
போராடி ஜெபிக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி சிபாரிசு பண்ணி ஏசப்பாட்ட அற்புதத்தை வாங்கி தரான். அருமையான பிசினஸ் மேன்கள் யார் இந்த செய்தியை கேட்குறீங்களா? உன் கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க? 4 பேரா? 4 பேரை நீ உருப்படியா விசாரிச்சேன்னா உன் கம்பெனி 40 பேர் ஆயிரும். 400 பேர் கொண்ட ஒரு கம்பெனி உனக்கு தருவார். 4000 பேர் உனக்கு கீழே வேலை வைப்பாங்க. உன் கூட கீழே இருக்கிறவங்களை சரியா நீ விசாரிக்காம உன் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படாது, உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படாது. என்னங்க ஒரு கிறிஸ்தவங்கிறத, நான் ஒரு கிறிஸ்தவ முதலாளி, எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அதோடைய மாற்றத்தை பார்க்கணுங்க. மாற்றத்தை பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் சுற்றியுள்ளவங்களை சந்தோஷமா வச்சிருந்தா போதுங்க. நான் இந்த பொருதனையே நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுடைய அன்பை அறிஞ்சு கொண்ட உடனே விசாரிக்க ஆரம்பிச்சேன். என்னை நம்பி இவ்வளவு நூற்றுக்கணக்கான மிஸ்டரிகள் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமாங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதே சந்தோஷம் என்னை சுற்றி உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். என் உடன் ஊழியர்களும் ஏசப்பாவை நம்பி ஊழியத்துக்கு வந்த மிஸ்டரிகளும் என்னை போலயே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா அவங்களுக்கும் வேணும்னு சொல்லி விரும்புகிறேன். நான் ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கேன், அதே மாதிரி அவங்களும் வச்சிருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவு என்னை சுற்றி உள்ளவங்களை கரிசனையா ஒரு தகப்பனை போன்ற ஒரு தாயை போன்று கவனிக்கிறதுனால தான் என்னை நம்பி அநேக மிஸ்டர்கள் இருக்கிறார்கள் ஐயா. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, உன்னுடைய வாழ்க்கை திரும்பி பாருங்கள் ஐயா. என்னை சுற்றி உள்ள சந்தோஷமா இருக்குங்கிறது இன்னொரு என்ன, என் கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுங்க. மீட்பு நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படக்கூடாது. அவர் சிறு குழந்தை போல நீங்க ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சா அவர் கோச்சிக்கிடுவார். என்னுடைய மகள், சிறு வயதுல இருக்கிற மகள், ஒரு சின்ன அவள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வாங்கிட்டேன், பிடுங்கிட்டேன், அவளுக்கு பிடிக்காத செஞ்சுட்டேன், அவர் எவ்வளவு அழுறா. அதை மறுபடியும் அவளுடைய அழுகை நிறுத்துவதற்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்குதுங்க, எவ்வளவு நேரம் நான் பிரயாசப்பட வேண்டி இருக்குதுங்க. என் கூட இருக்கிற, என் பக்கத்துல என்னோடே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. இன்னும் பாருங்க, என் கூடயே இருக்கிற இன்னொரு முக்கியமான விருந்தினர் யாருங்க? நண்பர், தகப்பன், தாய், ஜீசஸுங்க. ஐயா, என் கூட இருக்கிற என் குடும்பத்தார்களை சந்தோஷமா வைக்கணும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா வைக்கணும், படிக்கிற இடத்துல சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா வைக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்கள சந்தோஷமா வைக்கணும். எல்லாத்துக்கும் மேல முதல்ல என் கூடயே இருக்கிற ஏசப்பாவை நான் சந்தோஷமா வச்சிருக்கணுங்க. சவுளை பவுலா மாற்றும் போது ஆண்டவர் சொல்றாரு, சவுளே சவுளே ஏன்னு நான் துன்பப்படுத்துற? என்ன அர்த்தங்க? நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் என் ஆண்டவர் துன்பப்படுத்துகிறீர்கள், மறுபடியும் அவரை சிலுவையில அடைக்கிறீர்கள் ஐயா. பெருமைக்காக ஊழியம் செய்கிற நண்பர்களே, நீ என் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறாய். உன்னோடு இருக்கிற ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? ஒரு கணக்கு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரை சந்தோஷப்பட்ட நாட்கள் அதிகமா, அழ வைத்த நாட்கள் அதிகமா? நான் என்ன யோசிச்சு பாக்குறேங்க, நான் அவரை அழதாங்க ரொம்ப வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேங்க. நான் காலையில இருந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் ஒரு மனசுக்குள்ள செய்றேன், ஏசப்பா என் கூட வருவீங்களே, என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏசப்பா என் கூடயே நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களை துன்பப்படுத்திடக்கூடாது, உங்களை அழ வச்சிடக்கூடாது, உங்க வார்த்தைக்கு மீறி நான் நடந்துடக்கூடாது, நான் ஏதாவது ஒரு காரியத்துல பெருமை பெற்றக்கூடாது. நான் கை வச்சு ஒரு பிசாசாடுதான், ஐயோ அந்த மகிமையை நான் எடுத்துடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி வியாதிகள் சுகமாகிறதா, ஒரு கேன்சர் வியாதி சுகமாகிறதா, ஐயோ எனக்கு வரங்கள் இருக்கிறது என்று நான் சந்தோஷம், அந்த மகிமையை நான் எடுத்து விடக்கூடாது. எங்க அப்பா கூட இருக்கிறார். நான் ஒரு சிறுவிள்ள போல நான் என்ன தெரியுமாங்க செய்வேன், ஏசப்பா என் கூட தானே வர்றார், நான் அவர்கிட்ட பேசணுங்க. அவர் பேசாம இருந்தா அவர் கவலைப்பட்டாருன்னா, இப்ப நீங்க உங்க மனைவி ஒரு 10 மணி நேரம் பிரயாணப்பட்டு போறீங்க, உங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க அப்படி ஒய்ஃபை பாக்குறீங்க, இப்படி திரும்பிக்கிறீங்க, ஒய்ஃபை பாக்குறீங்க, திரும்பி ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு பேச்சு இல்லை, என்ன ஆகும்? செருப்பிடி தான் உள்ளோம் உங்க ஒய்ஃப்ட இருந்து. என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப்ட பேசுவோம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்த பேசுறது? ஆனா பேசுறாப்புல நடிக்கவா செய்வோம் நிறைய கணவர்மார்கள். நல்லா இருக்கியாப்பா? நான் சொல்றேன், ஒய்ஃப் கூட பேசலாட்ட சண்டை வந்துருங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட போறீங்க, எவ்வளவு நேரங்க பேசாம இருப்பீங்க?
எவ்வளவு நேரம் பேசணும்ல. நான் சொல்றேன், கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்காருன்னா அவர் கூட பேசணும்ல. பேசாம எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நான் அப்பப்போ நினைப்பேன், தனியா இருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்க, நான் செய்யற வேலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கிறார், நான் அவர் நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியத்தை செய்யறேன்னு அவர் சந்தோஷப்படுவார். இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டு, இவர் என் நேசகுமாரன். பரலோக மகிழ்ச்சி அடைகிறது. என் மூலியமாக, என் ஊழியத்தின் மூலியமாக ஒரு பாவை மனம் திரும்பி விட்டால் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஏன்? என்னோடு இருக்கிற இயேசு சந்தோஷப்படுகிறார். இப்ப நான் கற்பனை பண்றேங்க, நான் இப்ப செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன பார்ப்பாரு, என் பிள்ளை, என் கணேசன், நான் தான் இவன் வியாதியை சுகப்படுத்தினேன், இவன் 6 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் கைவிடப்பட்டாங்க, என்கிட்ட ஜோம் பண்ண, நான் அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்துட்டேன், இவன் வரங்களை கேட்டா கொடுத்துட்டேன், வல்லமைகளை கேட்டா கொடுத்துட்டேன், இவனுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன். எத்தனை நன்றியோடு கூட இவன் பிரசங்கிக்கிறான். நான் தெருவில் நின்று பிரசங்கிக்கும் போது எனக்கு முன்பாக இருக்கிற மனுஷர்களை பார்க்கவில்லை ஐயா. எங்க அப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. ஸ்தேவன் கல்லறியப்படும் போது எனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார் ஐயா. இந்த கணேசன் என் ஆண்டவருடைய ஊழியத்தை அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக செய்யும் போது, அவருக்காக நான் உபத்திரவப்படும் போது, அவருக்காக நான் பசியோடு பட்டினியோடு இருக்கும் போது என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் ஐயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் இயேசுவை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துகிறீர்களா? சண்டை போடா நீ அவரை அள வைக்கிற, ஒருத்தன் விரோதமா பேசின அவரை அள வைக்கிற, 1 மணி நேரம் ஜெபிக்காம நீ நித்திரை செய்கிறாயா, என் ஆண்டவரை நீ அள வைக்கிறையா? ஒரு நாளைக்கு ஒருவருக்காக இயேசுடைய அன்பை பிரசங்கிக்காதபடி அந்த நாளை கழிக்கிறாயா, நீ அவர் உன் மூலமாக துக்கப்படுவார். சவலை ராஜாவாக்கினது மனஸ்தாபப்படுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுவார், ஐயோ இவனுக்கு அரசாங்க வேலை கொடுத்தேன், எனக்காக அவன் ஊழியம் செய்வான், ஜெபம் பண்ணுவான், காணிக்க கொடுப்பான், மிஸ்டரியை தாங்குவான்னு சொல்லிதான் இவனுக்கு வேலை கொடுத்தேன், பிசினஸ் கொடுத்தேன், நீ தவறுகிறாயா, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் துக்கப்படுவார் ஐயா. ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு காரியத்துல கஷ்டப்பட்டு எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நினைக்கிறேங்க. எங்க அப்பா அழ வச்சிருக்கூடாது, எங்க அப்பா சந்தோஷப்படுத்தணும். ஏன் தெரியுமாங்க? நான் இன்றைக்கு ஊழியக்காரனை 23 வருஷத்துக்கு இருக்கிறது காரணம் ஒரே ஒரு தரிசனங்க. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்து அற்புதம் செஞ்ச உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள்ல மறுதளிச்சிட்டேன். எல்லாமே ஒண்ணுதானே. ஏசப்பா தான் நம்ம சோகம் கொடுத்தான்னு என்ன நினைச்சு நான் அவரை மறுதளிச்சிட்டேன். அப்படிப்பட்ட நாள்ல ஒரு பாலடைந்த கட்டடத்துல தூங்குற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமா இருந்தேன். கண் விழித்திருக்கிறேன், பூற்றின அறைக்குள்ளாக ஒரு மனிதரை பார்க்கிறேன். வெண்ணாடை அணிந்தவர் அழுது கொண்டே இருக்கிறார். அழுகும்போது, நானே தேவனை நினைத்தவர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறதை பார்த்து நானும் அழ ஆரம்பித்தேன். என் அழுகிற சத்தத்தை வெளியில இருக்கிற ஒரு தாயார் கேட்டு வந்த கதவை தட்டினார்கள். அந்த மனிதரை காணவில்லை. ஏன் அழுகிறாய் கணேசன் என்று அவர் கேட்டார்கள். விசாரிக்கிறோம், எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை, பைத்தியம் என்று சொல்லிவிடுவார் என்று சமாளித்து விட்டேன். ஆனால் அந்த தரிசனத்தை பார்த்த நாளிலிருந்து எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே போனாலும், கூட்டமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, பஜார், எந்த இடத்தில் போனாலும் அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்டது. ஐயா அழுது கொண்டே இருக்கிறார். யார் அவர்? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிற யார் அவர் என்று கேள்வியோடு இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ நண்படுத்து விசாரித்தேன். பைபிள்லாம் படிக்கிறீங்களே, நீ கிறிஸ்தவரா இருக்கீங்களே, நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் அழுது கொண்டே இருக்கிறார், எப்பொழுது பார்த்தார் அப்படி அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கிறது என்று விசாரித்த போது முதலாகத்தான் இயேசுடைய அன்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதுதான் இத்தனை அன்புள்ள ஆண்டவரா, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசுகிறவராக, அழுகிறவராக இருக்கிறாரா, அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு என் வாழ்க்கையில் இயேசுவின் கைகளை ஒப்பு கொடுத்தேன். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஐயா. எப்பொழுதுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. தேசம் ரட்சிக்கப்படவில்லை, கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லையே, யாரை அனுப்புவேன்? என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா.
என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவியை நான் சந்தோஷமா வச்சிருக்கணும், என் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சிருக்கணும், என்கிட்ட இருக்கிற உடன் ஊழியர்களை சந்தோஷமா வச்சிருக்கணும், என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் சந்தோஷமா வச்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவை அழாம வச்சிருக்கணும். ஏசு அழுது கொண்டே இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ நண்பர் இயேசுவை பற்றி சொன்னோம். அவர் கைகளை அர்ப்பணித்த அந்த நான் 23 வருஷமாக காலையிலேருந்து இரவு வரை என் வேலை என்ன தெரியுமாங்க? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் நான் சொல்லுகிறேன், என்னால் முடிந்த ஊழியத்தை செய்கிறேன், என்னால் முடிந்தபடி நான் ஜெபம் பண்ணுகிறேன் சந்தோஷப்படுத்துவதற்கு. என்னால் என்ற காணிக்கைகளை எல்லா தாளங்களையும் உமக்காக கொடுக்கிறேன், உண்மை சந்தோஷப்படுத்துவதற்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன் ஐயா. என்னை சுற்றியுள்ளவர்களை சந்தோஷமா வைத்திருக்கும் போது என் மூலியமாக தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. இந்த நெகேமியா ராஜா தான் சுத்தி உள்ள எல்லாரையும் விசாரிக்கும் போது, நெகேமியா விசாரித்ததுனாலே எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது ஐயா. விழுந்து போன எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது ஐயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஊழியக்காரர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு பொருதனை செய்யுங்கள் ஐயா. உங்களை சுற்றி உள்ளவர் நகல் நீங்க சந்தோஷமா வைக்கணும். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக திருச்சபைகள் எழும் ஐயா. அநேக பாழாய் போன கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும் ஐயா. உங்களோடு இருக்கிற இயேசுவின் கண்ணீரை நான் துடைப்பேன், அவரை அழ வைக்க மாட்டேன் என்று செய்கிற பொருதனை அநேக என்னை போன்று வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக, அநேக மிஷனரிகளை உருவாக்குற ஊழியக்காரனாக உன்னால் மாற்ற முடியும். என் ஆண்டவரால் உன்னை பயன்படுத்த முடியும் ஐயா. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அல்ல தகப்பனே, நெகேமியா ராஜா தன்னை சுற்றி உள்ளவர்களை அறிந்து வைத்திருந்தான். யார் துக்கமாக இருக்கிறார்கள் அவன் அறிந்து முடிந்தது. அப்படிப்பட்ட கனிகளை எனக்கு தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தாரும் அப்பா. என்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும். என் சுற்றில என் கூட வேலை பார்க்கிறவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும். என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமா வச்சிருக்கணும். ஏசப்பாவை அழ வைக்க கூடாது, ஏசப்பாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் வாழ்நாள்ல பெரிய ஒரு ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிற ஒரு நோக்கம், தரிசனம். அந்த தரிசனத்துக்கென்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.